Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து choti stitch அல்லது arrow stitch எப்படி போடுறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் zigzag stitch எப்படி போடுறது அப்படினு சொல்லிட்டு போட்டுருக்கேன். அத பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இப்போ நம்ம இந்த stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். First இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு long stitch ஒன்னு போட்டு குட்டியா ஒரு long stitch போட்டு complete பண்ணிட்டு back side மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே ஒரு குட்டியா லாக் ஸ்டிட்ச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க and left side மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிட்ச் ஒரு குட்டியா ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டு மறுபடியும் டவுன் சைடுல ஒரு லாங் ஸ்டிட்ச் ஒரு ஷார்ட் ஸ்டிட்ச் போட்டுட்டு and ரைட் சைடுல ஒரு ஸ்டிட்ச் எடுத்து மறுபடியும் லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துட்டு அகைன் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலயே ஒரு ஸ்டிட்ச் லாங் ஸ்டிட்ச் அதுக்கு அப்புறம் ஒரு செயின் ஸ்டிட்ச் ஒன்னு போட்டுட்டு right side ஒரு stitch left side ஒரு stitch and மறுபடியும் down sideல ஒரு stitch இந்த இடத்துல leftலயோ இல்ல rightலயோ வந்து ஒரு long stitch போட்டு ஒரு lock stitch போடணும்னு அவசியம் இல்ல leftல ஒரு stitch போட்டு ஒரு loop எடுத்துட்டு அப்படியே அதை இழுத்து left side கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு stitch போட்டு ஒரு loop எடுத்துட்டு அதை அப்படியே long stitch-ஆ கொண்டு வந்து கீழ டவுன் சைடுல வந்து ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு மறுபடியும் குட்டியா ஒரு செயின் ஸ்டிட்ச் இவ்வளவுதான் ப்ரொசீஜர் இதே மாதிரி கண்டினியூவா போட்டுட்டே வரணும் இதுல வந்து நீங்க டவுன் சைடுல மட்டும் 2 or 3 ஸ்டிச்சஸ் வந்து நீங்க வந்து டிஸ்டன்ஸ்க்காக அத மெயின்टेन பண்ண வேண்டியது இருக்கும் மத்தபடி ஒரே இதுதான் கீழ இருந்து மேலே வந்து லாங் ஸ்டிட்ச் ஒன்னு போடுறோம் அப்படியே லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிட்ச் and டவுன் சைடு ஒரு ஸ்டிட்ச் அப்புறம் ரெண்டு செயின் ஸ்டிட்ச் அல்லது மூணு செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு மறுபடியும் அப் சைடு அப் சைடுல ரைட் சைடு ஒரு செயின் ஸ்டிட்ச் லாங் செயின் ஸ்டிட்ச் இப்போ அப் சைடு ரைட் சைடுல ஒரு லாங் செயின் ஸ்டிட்ச் அப்படியே லெஃப்ட் சைடுல வச்சு ஒரு செயின் ஸ்டிட்ச் and லாங் செயின் ஸ்டிட்ச் எடுத்து டவுன் சைடு இதே மாதிரி நீங்க போட்டுட்டே இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு அந்த thickness-உம் அதோட broadness-உம் உங்களுக்கு குறையாம அதே மாதிரி ஈவனா வந்துட்டே இருக்கும் இது எந்த இடத்துலலாம் இந்த ஸ்டிட்சை யூஸ் பண்ணலாம் அப்படினா நெக்கோட பார்டர் அதாவது நெக்கோட அவுட்லைனுக்கு இத நம்ம யூஸ் பண்ணலாம் த்ரெட் வர்க் மட்டும் போடும்போது இந்த ஸ்டிட்ச் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் நீங்க போடும்போது அந்த ஃப்ளவரோட ஸ்டெம்முக்கு வந்து இந்த ஸ்டிட்சை நீங்க யூஸ் பண்ணலாம் and எப்பவும் சொல்ற மாதிரி உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டிட்சை நீங்க எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம பேசிக்ஸ் கத்துக்கிட்டோம் அப்படினா அதுக்கு அடுத்து வர ஸ்டிச்சஸ் எந்த மாதிரி ஸ்டிச்சஸா இருந்தாலும் எவ்வளவு டிஃபிகல்ட்டியா இருந்தாலும் நமக்கு ஒரு 2 தடவை 3 தடவை பிராக்டீஸ்லயே அது வந்துரும் நமக்கு இதுல எல்லாத்துக்கும் மெயினா நமக்கு பேசிக்கா வந்து நீடில் பிராக்டீஸ் மட்டும் இருந்தாலே போதும் அதுக்கு தனியா நீடில் பிராக்டீஸ்க்கு தனியா நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அத பார்க்காதவங்க போய் அத வந்து செக் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து zigzag ஸ்டிட்ச் எப்படி போடணும்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து டைப்ஸ் ஆஃப் ஆரி ஸ்டிச்சஸ் ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருப்பேன் அதுல மொத்தமா 30 ஸ்டிச்சஸ் இருக்கும் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க அதுல நம்ம இப்போ வரைக்கும் எத்தனை ஸ்டிச்சஸ் போட்டுருக்கோம் அப்படினு சொல்லிட்டு டிக் பண்ணுங்க அதுல நீங்க எத்தனை ஸ்டிச்சஸ் பிராக்டீஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா வருது அப்படினு சொல்லிட்டு அதையும் டிக் பண்ணிக்கோங்க ஏனா அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க எத்தனை ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இந்த ஸ்டிட்ச்க்கு இந்த நேம் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி போட்டுருக்க எல்லா வீடியோக்குமே அந்த ஸ்டிச்சஸ் நேம் சொல்லி நான் போட்டுருக்கேன் நீங்க அது வந்து போய் செக் பண்ணிட்டு டிக் பண்ணி வெச்சுக்கோங்க இதுக்கு அடுத்த வீடியோலயும் நம்ம போடாத ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து 1 by 1 நம்ம பார்க்கலாம் இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் சேனலை பார்க்கறீங்க அப்படினா கண்டிப்பா மறக்காம subscribe பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படினா அதுக்கு பக்கத்துலயே ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க
நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.